ஸோ மிதுன ராசி மிருகசிரிஷம் நட்சத்திரம் இவங்களுக்கான மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு யாருமே இவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கலக்கமும் வேண்டாம் அப்படின்றாரு. சில பேருக்கு சரியான குடும்பம் அமையாமல் இருக்கலாம், சில பேருக்கு சுற்றி நல்ல ஒரு சூழல் உருவாகாமல் இருக்கும், ஒரு கம்யூனிட்டி பீப்புள் உருவாகாமல் இருக்கும், சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம், எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமாக இருக்கிற சில விஷயங்களை பார்த்து இவங்க கலக்கமாக வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். ஸோ இவங்களுக்கு முருகர் மட்டும் இல்லை, முருகரோடு சேர்ந்து அவங்களுடைய ஃபுல் ஃபேமிலியுமே அவங்களுக்காக இருக்கிறத அவங்க நினச்சி, ஸோ அப்படி நினச்சிட்டாங்கனாலே முருகரோட இன்னும் ஐக்கியம் ஆயிட்ட மாதிரி அவங்களுக்கே ஃபீல் ஆகும். முழுக்க அவங்க முருகர்கிட்ட சரணடைச்சிட்டாங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு கவலையும் அவங்களுக்கு இருக்க போகிறதில்ல. அதனால இந்த விஷயத்தை இந்த ஜூலை மாதம் அவங்க கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படின்றது அவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த மாதம் அவங்க வடபழனி செந்திலாண்டவரை வழிபடணும். வடபழனி கோவில் போயிட்டு அந்த முருகரை வழிபடுறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஒரு சித்தர் பீடம் இருக்குது பக்கத்தில், அந்த சித்தர் பீடத்தில் அவங்க உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது பக்கத்தில் இருந்தாங்கன்னா டெய்லியுமே கூட போகலாம், இல்லை ஒரு வாரத்தில் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளிக்கிழமையில கூட போயிட்டு அங்கே வடபழனி முருகரையும் தரிசனம் பண்ணிட்டு அங்கே இருக்கிற சித்தர் பீடத்தில் உட்கார்ந்து தியானம் பண்ணணும். அவங்களுக்கு கன்வீனியன்ட் டைமிங்கில் தியானம் பண்ணணும். அப்படி தியானம் பண்ணும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஞானம் கிடைக்கும். ஸோ இந்த தவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க செய்யும் போது அவங்க சிவத்தை கூட உணரலாம் அப்படின்ற மாதிரி முருகர் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எப்போதுமே முருகருடைய வேல் காத்து நிற்கும் அப்படின்றதும் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் இவங்களுக்கான கார்டு. ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களுக்கும் இவங்களை சுற்றி இருக்கிற கெட்டவர்கள் இல்லை தீய விஷயங்கள், இவங்களுக்கு இருக்கிற ஒரு பேட் ஹேபிட்ஸ், ஸோ நல்லது கெட்டது இந்த ரெண்டுத்துக்கும் பிரச்சனைன்னு வந்துட்டா, ஸோ இவங்க அந்த டைமில் இவங்களோட யார் நல்லவங்க இருக்கிறாங்க அவங்கள கூட சேர்த்து நின்று அதை போராடி அதை தோற்கடிக்கணும். ஸோ இந்த ஜூலை மாதம் அந்த மாதிரியான ஏதோ ஒரு சம்பவம் இவங்களுக்கு நடக்க இருந்தாலும் அப்போ பயப்படவும் கூடாது, பின்வாங்கிடவும் கூடாது. ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜூலை மாதமும் அதை தொடர்ந்து செய்யும் போது, முழு முனைப்போடு செய்யும் போது வெற்றி அவங்களுக்கு கிடைச்சே தீரும். ஸோ தொடர்ந்து போராடணும் அவங்க அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது.